நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे ஏ மதுசூதனா, இந்த அர்ஜுனனும் தாமென்றால் உமது விஸ்வரூபத்தில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். இல்லை அர்ஜுனா, அப்படி இணைய காலம் இன்னும் வரவில்லை. உனது இந்த அர்ஜுன ரூபத்திலேயே மிக பயங்கர அழிவுகளை தரும் சக்திகளை அழிக்க வந்தவன் இப்போதிருக்கும் இந்த வடிவத்துடன் வரும் மகாபாரத போரை நிகழ்த்த வேண்டி. கிருஷ்ணா, போன இடத்தில் சுபத்திரியின் திருமணத்தை நிச்சயித்தேன். திருமணத்தை நிச்சயித்தீர்களா? யாருக்கு? துரியோதனனுக்குத்தான். துரியோதனனுக்கா? துரியோதனனுக்கேதான். பேசி முடிந்தாயிற்றா? ஆயிற்று கண்ணா. அவர்களே பேச்சை ஆரம்பித்தார்கள். உடனே ஒப்புக்கொண்டு உறுதி அளித்து விட்டேன். பேசு, என்னதான் பேச வேண்டும்? பேசிவிடு. பேச நினைக்கிறேன், நான் எழவில்லை பலராமண்ணா. இது திருமண காரியம் அல்லவா? இந்த காரியத்தை நீங்கள் செய்கிறதற்கு முன்னால் அவளுடைய அபிப்பிராயத்தை கேட்காமல் நிச்சயம் என்றால் எப்படி ஏற்பாளா? சுபத்ரையை போய் கேட்கலாம் அல்லவா? பார் சுபத்ரா, பலராமண்ணா இவ்வளவு நாள் அங்கிருக்க ஒரு பெரிய காரணம் இருந்தது. அது அன்பு தங்கை உன்னை பற்றியது. என்னை பற்றியதா? புரியவில்லை. என்ன காரணமா? சொன்னால் நீ உள்ளம் குளிர்ந்து ஆடத் தொடங்குவாய். நானா? சொல்லுங்களே, எப்படிப்பட்ட காரணம் என்று. பெண்ணே, அன்பு அண்ணன் உன் திருமணத்தை முடிவு செய்து விட்டேன். முடிவு செய்தீர்களா? அதோடு இதையும் கேட்டுக்கொள். திருமண பிள்ளை யார் என்று தெரியுமா? சொன்னால் துள்ளுவாய் சந்தோஷத்தில். குருவம்ச சாம்ராட் மாமன்னர் திருதராஷ்டிரரின் மைந்தன் யுவராஜன் துரியோதனனுக்கு இவள் திருமணத்தை நிச்சயித்திருக்கிறேன். நம்முடைய தங்கை
அஸ்தினாபுர விரிந்த சாம்ராஜ்யத்திற்கு மகாராணியாக போகிறாள். இதெல்லாம் என்ன பார்த்தா? என் பயணத்துக்கு. ஏன் திடீரென்று? 2 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது இங்கு விருந்தாளியாக வந்து. அப்படி இருந்தும் என்னை ஏனென்று கேட்கிறாயே? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல? வருத்தமா தங்களுக்கு இங்கே வந்ததில்? அப்படியெல்லாம் இல்லை. தங்கள் அன்புக்கு மனமார்ந்த நன்றி சொல்வேன். நீங்கள் நன்றி சொல்வதா? என் நிலைமை புரியவில்லையா? சுபத்ரை இதை தாங்குவாளா? புயல் ஒன்று என் உள்ளத்திலே வீசுகிறது. சொல்லால் கொல்லாதீர்கள். சொல்லாலா? என்ன சொன்னேன்? இதோ பார் சுபத்ரா, நமக்கு இது சோதனையான நேரங்கள். நாம் சற்று பொறுமையா இல்லாவிட்டால் நமக்கு இழுக்கு, நம் குலகௌரவத்தை கெடுக்கும். இந்த சமயத்திலே உணர்ச்சி வசப்படக்கூடாது. எது உணர்ச்சி, எது கௌரவம்? இந்த பேதைக்கு எதுவுமே இன்று புரியவில்லை. அந்த நிலைமையில் உங்களிடம் பேச வந்தேன். நான் படும் பாடும் மேலே என்னதான் செய்ய? வழி ஒன்று காட்டுவீர்கள் என்று நம்பினேன். பார்த்தா தப்பாக நினைக்காதே நான் சொல்வதை. என்னை பார்க்க தனிமையில் நீ வந்தது சரியல்ல. ஒரு கன்னிப் பெண் இந்த நேரத்தில் பேச என்ன இருக்கிறது? உணர்வுகள் இருக்கின்றதே. நானும் எனக்கென்று ஒரு இதயம் வைத்திருக்கின்றேனே. இருந்தால் இருக்கட்டும். தாங்களா சொல்கிறீர்கள்? நான் தான் சொல்லுகிறேன். நீங்கள் சொல்வது நம்பக்கூடியதாக இல்லை. ஏமாற்றங்கள் இதயத்தின் நினைப்புகளுக்கு திரை போடுகின்றதா இல்லையா? மறக்க முயற்சிக்கிறேன். இப்போது மீண்டும் அதை கிளறாதே. ஏன் தடுக்கிறீர்கள்? ஏனென்றால் நெறி இல்லை. நெறி என்றால் பொருள் என்ன? இது முறைகேடா? இது பாபமா? ஆம், பாபத்துக்கு இடம் தரும். இந்த கருத்து இதற்கு முன் தங்களுக்கு ஏற்படவில்லையா? இல்லை. உயிர் போன்ற காதல் என்பது கற்பனையா? கிள்ளி எரிகின்ற கொடி மலரா? விண்ணை தொடச் சென்று மண்ணிலே விழுந்து விடுமா? புனிதம் பாவமாகுமா? உண்மை காதல் பெருமைக்குரியது. காதலினும் அன்பே கடவுள் அல்லவா? அதை சிறுமைப்படுத்தக் கூடாது. நம் இதயம் ஒன்றுபட்ட பின் ஏன் ஒதுங்கி போகிறீர்? பெரியவருக்கு தலை தாழ்த்த, உன் வருங்காலத்துக்கு வழிவிட மௌனமாக நான் அழுகிறேன். நீ நலம் பெற தொழுகிறேன். உண்மையாக சத்தியமான காதல் என்றும் சாவதில்லை. மெய்க்காதலுக்கு மரியாதை உண்டு. அதற்குரிய நேர்மை நிச்சயம் உண்டு. மாசற்ற அன்பு விட்டுக் கொடுக்கும். மனதார நம் மாசற்ற அன்பினை இனி நீ தியாகம் செய்துவிடு. நாம் அன்பெனும் வலையை நமக்காக பின்னிக் கொண்டோம். நம் பெரியவர்களின் எதிர்ப்புக்காக அதிலிருந்து மீள்வோம். ஆம் சுபத்ரா, உன் குலமரியாதையை காத்துக்கொள்ள. நீ மாசுபட்டவளாக பேசப்படக்கூடாது. பார்த்தனும் தரங்கெட்டு போனதாக காலம் பேசக்கூடாது. நிஜமான அன்பு நினைவாக இருக்கட்டும்.
பெருமைக்குரியது அந்த நிலை. மாசுபடுத்திக் கொண்டால் வாழவே கூடாது. நம் அன்பை நாமே கரையாக்குவதா, கரையின்றி காப்பாற்றுவதா நேர்மையுள்ளவன் கடமை என்ன? சிந்தித்துப் பார் சுபத்ரா. வெறும் உடல் உறவுக்கா நாம் அன்பு செலுத்துவது? உடலுக்கு மரணம் உண்டு. நிஜமான அன்பு சாவதில்லை. மரணத்தை வென்று வாழ்கிறது. காலமே போற்றுகிறது. காவியமாகிறது. நான் பேசுவதை புரிந்து கொள் சுபத்ரை. இந்த வாழ்வில் இதுவரை பார்த்தன் நேர்மை தவறியதில்லை. பகவான் உன் வருங்காலத்தை வளமாக வைக்கட்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். போகிறேன். செல்லுங்கள். நீங்கள் போவதை தடுக்கப் போவதில்லை. பெண் என்ற பிறவியே பிரச்சனைதானா? நாம் வளர்த்த காதலுக்கு மரணமே இல்லை. நம் அன்பினில் சிறிதளவும் களங்கம் இல்லை. நம் மரியாதையும் குறையப் போவதில்லை. இந்த வாழ்வில் நாம் சந்திக்காமல் இருந்திருந்தால் இப்படி பேச வந்திருக்க மாட்டேன். பேதையை தாம் ஏதோ ஒரு உணர்வில் நாளை வளமோடு இரு என்று வாழ்த்தினீர்கள். அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சுபத்திரை உங்களை பிரிந்து கற்பனையில் கூட வாழ துணிவில்லாதவள். என் உடலம் கூட நீங்கள் எனும் உயிரின்றி அசையாது. இந்த துன்பத்தை நீங்கள் தரக்கூடாது. சுபத்திரையின் இருப்பதில் அர்த்தமே இல்லை. உங்களை மறக்க முடியாது. இந்த பாவியை உங்கள் பாத சேவகியாக மதித்து மன்னித்து விடுங்கள். இனிமேல் இங்கு வரமாட்டேன். போகும் முன் உங்கள் தேரை இந்த பேதைக்காக சற்று நிறுத்துவீர்களா? பரிதவிக்கும் என்னுடைய மனது பார்த்தனே உங்களை தரிசிக்க. சுபத்ரா, சுபத்ரா. வாழ்க. 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 மௌன போர்வையில் தமது புன்னகை. நடிக்காதீர்கள். பாராங்கல் இதயம் உங்களுக்கு. உண்மை காதலர்கள் வாழ்வில் இத்தனை பெரிய புயல் எதற்காக? தாங்கள் போகும் போக்கு சரியே இல்லை. சுபத்ரை அழும்போது ஆனந்திக்கிறீர்களா? அன்பின் வடிவே, இந்த பூமியிலே காதலிப்பது கொடுமைப்படவா? இதற்கு பதில் தாருங்கள். உள்ளம் இருக்கிறது, எனக்கும். மறந்து விட்டாயா? இது மட்டும் நிஜமானால் கல்லா இருக்கிறீர்கள். உன் அபிப்பிராயம் சரியல்ல தேவி. மனதில் அவர்களின் மாசுபடாத காதலைக் கண்டு மகிழ்ச்சி கொள்கிறேன். கனிந்த காதல் உள்ளம் அவர்களுக்கு. வணங்கப்பட வேண்டிய காதல். புரியவில்லை எனக்கு தங்களின் கருத்து. இது புதிரல்ல தேவி. இது மெய்க்காதலின் சக்தி. ஞாபகம் இருக்கட்டும், எவனுமே
பெரிய சாதனைகளை முடிக்கும் முன்னே சிக்கல்களை சந்திக்கும் நிலைமை எழுகிறது. அப்போது மானிடனின் பராக்கிரமம் ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. இது மகாசக்தியின் பரீட்சை. அவள் வைக்கும் பரீட்சையில் நம் கடமையை தேடாவிட்டால் அவன் சிக்கலுக்குள்ளாவான். மனத்திரையில் கண்டு பெருமகிழ்ச்சி கொண்டேன். அந்த அர்ஜுனன் சுபத்திரை உள்ளத்தில் இந்த கடின பரீட்சையின் போது தமக்குள்ள கடமைகளை கைவிடவில்லை. பார், இனி பார், அவர்களுக்கு வழி தெரியவில்லை. வழியை காட்டுகிறேன். தெரியுமா, நாளை அர்ஜுனன் செல்ல விரும்புகிறான். அர்ஜுனன் நாளை செல்கிறானா? அவனுக்கு இங்கென்ன வேலை? போகட்டும். அவன் போவதால் ஒன்றும் நேராது. பொறுமையாயிரு. பெரியவரை பார்த்து பேசுகிறேன். அதுதான், புரோகிதரை கூப்பிட்டு சீக்கிரம் முகூர்த்தம் வைக்க வேண்டும். கல்யாண பத்திரிகை அஸ்தினாபுரம் அனுப்ப வேண்டும். அதற்காக உடனே ஏற்பாடுகள் செய்யுங்கள். தைரியமாயிரு ராஜகுமாரி, தைரியமாயிரு. மதனி, நான் எப்படி தைரியமாக இருப்பது மதனி? என் உள்ளம் வெடித்துக் கொண்டிருக்கிறது. எதற்கு? ராஜகுமாரி துணிவை இழக்க கூடாது. போதனைகளை ஏற்கும் நிலைமையில் இல்லை மதனி. சுபத்ரா, மதனி, அழக்கூடாது சுபத்ரா, நீ அழக்கூடாது. புண்பட்டிருக்கும் மனம் அல்லவா அழாமல் இருக்குமா? நீ புழுவாக துடிப்பது புரிகிறது. உண்மை காதலுக்கே சோதனைதான். பொறுமையாயிரு. அது முடியவில்லையே மதனி. என் மனது உங்களுக்கு தெரியும். என் திருமணம் துரியோதனனுடன் தான் என்றால் அந்த அஸ்தினாபுரத்திற்கு என் பிணத்தை எடுத்துச் செல்லுங்கள். என் பிணத்திற்கு கல்யாணம் நடத்துங்கள். சுபத்ரா, இப்படி பேசுவதே பாவம். அண்ணா. அட சுபத்ரை, ஏன் இப்படி அழுகிறாய்? நீ யார்? அஞ்சாத பெண் அல்லவா? அழுதால் வேதனை அதிகரிக்காதா? சுபத்ரையின் கதை என்ன? நீங்களே பலராம் அண்ணாவிடம் பேசுங்கள். சுபத்ரை இந்த திருமணத்தை நினைத்து அழுகிறாள் என்று. திருமணத்தை நிறுத்துங்கள். பார், அவர் துரியோதனனுக்கு வாக்களித்திருக்கிறார். வாக்களித்தது சுபத்ரையை கேட்டுக்கொண்டா? ருக்மணி, வாக்களித்தவருக்கு வாக்கை காப்பாற்ற வேண்டியது கடமை. இதன் கருத்து என்ன? ருக்மணி, நீ கேட்கலாமா? நீயும் மறந்தாயோ? உன் பாசமிக்க அண்ணன் ருக்மி பற்றி சிசுபாலனுக்கு உன்னை கொடுப்பதாக வாக்களித்தான். அதை மதித்து நீ அன்பு அண்ணன் பேச்சை கேட்டாயா? நினைத்தபடி செயல்பட்டாயா? கிருஷ்ணா, கூப்பிட்டீர்களா என்னை இங்கே? சொல்லுங்கள். உன்னை நேர்படக் கேட்பதற்கு. அதாவது, இந்த பரபரப்பில் என்ன செய்வதாக நீ? என்னவென்று சொல்ல? செல்வதற்கு முன்பு சுபம் நடக்கட்டும், அவளாவது சுகப்படட்டும். பலே, என்ன பேச்சு? ஒரு வலிமையுள்ள க்ஷத்திரிய வீரன் அவன் போராட வேண்டிய நேரத்தில் கோழையைப் போல யுத்த பூமியிலிருந்து பறந்தோடி போகிறானாம். இது யுத்த பூமி இல்லையே மதுசூதனா. எதை யுத்த பூமி என்று நினைக்கிறாய்? பார்த்தா, இந்த நீண்ட வாழ்வுதான் யுத்த பூமி. ஆம், இதில் போக போக ஆபத்துக்கள், அபாயங்கள் பயமுறுத்தும். இப்போது காதலனும் யுத்த பூமியில் நிற்கிறாய். ஆம்,
வேறு யாரோ ஒருவன் உன் காதலியின் மணமாலையை தட்டி பறிக்கிறான். சுபத்ரையை காக்க நினைக்கிறாயா? இல்லை, கோழையைப் போல யுத்த பூமியை விட்டு ஓடப் போகிறாயா? போதும் கிருஷ்ணா, இன்றுள்ள நிலைமையில் பார்த்தன் என்ன செய்வான்? சுபத்திரையின் நிலை, எனது பிரேமை நிறைவேறாமல் தடுப்பது பலராமண்ணா. சுபத்திரையை துரியோதனனுக்கு தருகிறேன் என்று நிச்சயித்திருக்கிறார். சுபத்திரையும் நானும் மனமுடிந்து விட்டோம். புரியாமல் பேசாதே. நிச்சயித்தது பலராமண்ணாதான். பார்த்தா நான் சொல்லவில்லை. அப்போது பலராமண்ணா சொல்லும் போது தாம் ஏன் பேசாமல் இருந்தீர்கள்? குறிப்பாக சொன்னால் நிலைமை மாறியிருக்குமே. பார்த்தன் உமக்கு தோழன் அல்லவா? அண்ணனுக்கு பணிவுள்ள தம்பி நான். அதோடு என் கடமை அவருடைய ஆணைக்கு அடங்குவதுதான். சரி கிருஷ்ணா, அவர் ஆணைக்கிணங்க நடப்பது தொடரட்டும். ஆம் அர்ஜுனா. போகட்டும். நான் செல்வதை தடுப்பதே. ஏனென்றால் நிலைமை அப்படி. சுபத்திரையை விட்டு விட்டு செல்வது உண்மையில் அழகல்ல. அது பிரேமைக்கு மரியாதை அல்ல பார்த்தா. இப்போது நான் செய்வது ஒரு தம்பியின் தலையாய கடமை. அதுபோல் உன் கடமை, உன் சுபத்திரைக்குள்ள உரிமை, பிரேமையால் ஏற்பட்ட பொறுப்பு. உனக்கு இன்னும் புரியாதா? அன்பு என்பது யாராலும் பிரிக்க முடியாதென்று. நீ செல்வதால் உனக்கும் நிம்மதி உண்டா? இல்லை சுபத்திரை சுகப்பட்டு விடுவாளா? போதும், குழப்பாதே கிருஷ்ணா. உன் எண்ணம்தான் என்ன? என்னவா சொல்கிறேன் பார்த்தா. ஒரு வீரனைப் போல உன் கடமையை முடிக்க வேண்டும். பேசுவதின் காரணம்? கேள் பார்த்தா. இந்த சமயத்தில் 3 கடமை உன் முன்னே இருக்கின்றன. சுபத்திரையின் மௌனத்தில் உன் அன்பின் மரியாதை இருக்கிறது. அதுபோல குலத்தின் நினைவிருக்கிறது. பிரேமைக்கு மேலாக எந்த ஒரு கடமையும் கிடையாது. ஆகையால் சுபத்திரை நீ வாக்களித்ததைப் போல் நடந்து கொள்ள வேண்டும். இன்று உன்னை குழப்புவது இதுதான். யாரிடத்தில் உயிருள்ளவரை ஒன்றாயிருப்போம் என்று சொன்னாயோ அது பொய்யா? இல்லை, அன்பு தோழனை விரோதித்துக் கொள்ளாது மாசற்ற காதலை நீ மறந்துவிடு என்று சொன்னது பொய்யா? பார்த்தா, இப்போது ஒரே கடமை. சுபத்திரையை உண்மையாக நீ காதலித்தால் அவளை காப்பாற்று. மேலும் ஒரு போர் உனக்கும் எனக்கும் நேருமானால் என்னை புறம் கண்டுவிடு. நாம் மோதிக்கொள்வதா? பலராமண்ணா ஆணையிட்டால் மோதுவேன். உடன்படுவது கடமை. எனக்கொன்றும் தெரியாது. பொதுவில் உறவினர் சண்டையிடக்கூடாது. சரி, உங்கள் காதல் என்பது உண்மையானால் ஒரு உதாரணம் ருக்மணி கதை. அன்றிருந்த கட்டுப்பாடு அவள் என்ன செய்தாள்? பாவம், ஒரே சிந்தனை, நடக்கும் என்ற உறுதி, மாற்ற முடியாத அன்பு. போதும், உலகமே எதிர்த்தாலும் நீ வெல்வாய். அது இரு உள்ளங்களின் சக்தி. சுபத்திரை கௌரியம்மன் பூஜைக்கு என்று செல்கிறாள்? வெள்ளிக்கிழமை தோறும். நாளை வெள்ளிக்கிழமைதானே? ஆம். நல்லது.
கிருஷ்ணா, நம் அன்பு தங்கையின் திருமணம் நாடே மகிழும் வகையில் நடக்க வேண்டும். காலங்கள் அதை போற்ற வேண்டும், கதை கதையாய் அதை பேச வேண்டும். துவாரகையின் வரலாற்றிலே பொன்னெழுத்தால் பொறிக்க வேண்டும். மறுத்து பேசுவேனா? தங்கள் ஏற்பாடல்லவா? நமக்குள் பேதம் ஏது கிருஷ்ணா? இருவரும் பொறுப்பேற்க வேண்டிய விஷயம் இது. அண்ணன் சொன்னபடி கேட்கும் தம்பி கண்ணன் நீ இருக்க எனக்கு என்ன கவலை? வணக்கம் அண்ணா. என் அன்பு தங்கையே, வா சுபத்ரா. என்னை கூப்பிட்டீர்களா அண்ணா? ஆ, பலராம் அண்ணாவுக்கு ஏற்பாடெல்லாம் உன்னிடம் சொல்லுவதற்கு ஆசை. அதுதான் கூப்பிட்டேன் உன்னை. சுபத்ரா, இதோ பார், வைரங்கள், மாணிக்கங்கள், முத்துக்கள் பதித்த நகைகள். இதெல்லாம் உனக்கு பிடிக்கிறதா? அண்ணா, தங்கள் பாசத்துக்கு முத்துக்களும் மாணிக்கங்களும் ஈடா? சுபத்ரா, எப்போதும் என் நினைவில் நம் பாசம். துவாரகையில் இருந்து மணமகளாய் அஸ்தினாபுரம் செல்வாய். நீ போன பின் பிரிவு தாங்காது. சுபத்ரா, உன் பாசக்குரலை கேட்கும் நினைப்பில் பரிதவிப்பேன். அண்ணா, இப்படி நீங்களே பேசலாமா? தப்புதான். மனது அன்புக்காக ஏங்குவதை தடுக்க முடியுமா? சுபத்ரா, அவ்வப்போது கோபத்தில் உன்னை ஏதாவது சொல்லி இருப்பேன். அதை மறந்து மன்னித்து விடு. மனதுக்குள் எப்போதுமே என் அன்பு தங்கைக்காக ஒரு இடம் ஒதுக்கி வைத்திருப்பேன். சுபத்ரா, உன் திருமணம் நிச்சயித்த பிறகும் உன்னை பற்றிய சிந்தனைதான். அட, இதென்ன? சுபத்ரா, பாசம் மிக்கவளே, அழுவதேன்? அண்ணா, பூஜைக்காக கௌரி ஆலயத்திற்கு புறப்பட்டு செல்கிறேன். மனதார வாழ்த்துங்கள். தெய்வம் என் விருப்பத்தை நிறைவேற்ற. எப்போதும் வாழ்த்துவேன். பிரியமுள்ள சுபத்திரை மாதாவிடம் எது பற்றி கேட்டாலும் மாதா உடனே கேட்பதை தருவாள். இது என் மனம் பேசுவது. அண்ணா, ஆணையிடுங்கள். நலமெல்லாம் பெருக, நல்லறம் வளர்த்து, சுபத்திரை நமக்கு நாமேதான் துணை. செல். சுபத்ரா, மதனே, போகவா? செல், சீக்கிரம் செல். தோழிகளே, இவளுடன் செல்லுங்கள். செல்கிறோம். செல். நீயே சொல். அர்ஜுனனை அமர வைத்து தேரை சுபத்திரையை ஓட்டச் சொல். அர்ஜுனனை பின்னால் அமர வைத்து தேரை நீ ஓட்டு. நேரம் கடத்தாதே. பார்த்தன் பின்னால் இருக்கட்டும். செல்.
கிருஷ்ணா, சுபத்ரை ஏன் மீண்டும் மீண்டும் நம்மை பார்த்துக் கொண்டே செல்கிறாள்? அதை கண்டால் மனதுக்குள் எதையோ நினைத்து வேதனைப்படுவது போல் தோன்றுகிறது. தமக்கும் எத்தனை மன உளைச்சல் ஏற்படுகிறது. அதுபோலவே மனவேதனை எனக்கும். எதையோ சொல்ல முடியாமல் அவள் தவிக்கிறாள். கிருஷ்ணா, பாவம் அவள். பூஜை செய்வதற்கு போகும்போது கூட பிரிவை நினைத்து மனது என்னை அறியாது தவிக்கிறது. ஆம் கிருஷ்ணா, மெல்ல பாசம் என்னை பைத்தியமாக்குகிறது. தங்கை பாசம் எனக்கும் உண்டு. பேதை சுபத்ரை பாசத்தோடு திரும்பி திரும்பி பார்த்தாள். நாளை திருமணமாகி அவள் சென்று விட்டாள் என்றால் அந்த பிரிவை எப்படி தாங்குவீர்கள்? கிருஷ்ணா, உனக்கு தெரியுமா, பாசம் பொல்லாதது, பிரிவை அது தாங்காது. பக்குவமான ஞானி கூட இந்த பாசம் எழும்போது பணிகின்றான் உணர்ச்சிக்கு. கட்டுப்பாடுடன் மனமிருக்கு தமக்கு இது சோதனை. கிருஷ்ணா, நீ சொல்வதும் சரி. இப்போது நாம் அஸ்தினாபுரத்திற்கு கல்யாண பத்திரிகைகளை அனுப்ப வேண்டாமா? அங்கும் கூட உரிய காரியங்கள் இதை கண்டுதானே. சரி பலராமண்ணா, செல்வோம். வா. கவனமாக கேளுங்கள். மாதா குந்திமைந்தன் அர்ஜுனன் உங்கள் முன்னால் ஆலயத்தை சாட்சியாக வைத்து சுபத்திரையை அழைத்துக் கொண்டு போகிறேன். இங்கிருந்து நேராக இந்திரபிரஸ்தம் செல்கிறேன். இதை நீங்கள் எதிர்ப்பதற்கு நினைத்தால் எதிர்ப்பை வரவேற்கிறேன். ஜெய் மாதா பவானி. அண்ணாவின் ஆணை, இங்கிருந்து புறப்படும் போது நான் தேரோட்ட வேண்டும் என்று தாம் பின்னால் அமர்ந்து கொள்ளுங்கள். ஏன்? அது பற்றி தெரியாது. இது பேசுவதற்கு நேரம் அல்ல. ராஜகுமாரி, அணிமணிகள் எல்லாம் எப்படி? மிக அழகா இருக்கிறது மன்னா. மன்னா, மன்னா, என்ன விஷயம்? தவறொன்று நடந்து விட்டது. ஏமாற்றப்பட்டு விட்டோம். ஏமாற்றமா? அர்ஜுனன் சுபத்ராவை கடத்தி சென்று விட்டார். என்ன என்ன? அர்ஜுனன் கடத்தினானா? உயிர் மீது ஆசை இல்லையா அவனுக்கு அப்படி செய்ய? நம்ப முடியாது. நம்ப முடியாததல்ல மன்னா, அப்படி நடந்து விட்டது. அதுதான் நடந்ததென்றால் அர்ஜுனன் அதற்கு தண்டனை அனுபவிக்கப் போகிறான். தேரொட்டியிடம் சொல், அணிகள் தயாராகட்டும். ஆணைப்படியே. கிருஷ்ணா, ஏன் பரபரப்பு பலராமண்ணா? உனக்கு தெரியாதா கிருஷ்ணா? உன் அன்பு தோழன் நம் அன்பு தங்கையை கடத்தி சென்றான். என்று சொன்னால் கிருஷ்ணா, ஏமாற்றி விட்டான் என்று நான் துடிக்கிறேன், நீ சும்மா இருப்பதோ? நமது மரியாதையை கெட்டுவிட்டது, நீ மௌனமாயிருக்கிறாயா? மௌனம் இல்லை பலராமண்ணா, முறைகேடு பற்றி வருந்துகிறேன். வருந்தினால் கண்ணா, நீ வருந்திக் கொண்டிரு. போகிறேன் நான் தனியாக யாதவ சேனையுடன் உன் அர்ஜுனனை பிடித்து வர. கேளுங்கள், சென்று தேரோட்டியிடம் கூறுங்கள், யாதவ சேனையின் ஆணைக்காக காத்து நிற்க.
அந்த பாண்டுவின் மைந்தனுக்கு தற்பெருமை தலைக்கேறிவிட்டது. இன்று பசியெடுத்து என் கதைக்கு விருந்து. பார்த்தனின் அகம்பாவத்திற்கு இதுதான் மருந்து. கிருஷ்ணா, புறப்படு நீயும் என்னுடன். தாமான இட்டால் நான் மறுப்பேனா பலராமண்ணா? ஆணையா? அகம்பாவக்காரனை தண்டிக்கச் செல்கிறேன், கூடவா என்று நான் ஆணையிடுவதா? என்ன கருத்திலே பேசுகிறாய்? போகட்டும். நீங்கள் தண்டிக்க நினைத்தால் அவன் அபராதியா இல்லையா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அல்லவா? கிருஷ்ணா, அர்ஜுனன் அபராதியா இல்லையா என்று நிரூபிக்க சான்று வேண்டுமா? அவன் மாசு மறுவற்ற ராஜகுமாரியை ஏமாற்றி இருக்கிறான். அவன்தான் ஏமாற்றினானா? வேறு யார்? பலராமண்ணா, முதலில் வேறு செய்தி எனக்கு வந்தது. என்ன? உன் முன்னால் அர்ஜுனன் சுபத்ரையை கடத்தினானா? அப்போது தேரோட்டியது யார்? தேரை ராஜகுமாரி சுபத்திரை. சுபத்ரையா? என்ன சொல்கிறாய் நீ? ராஜகுமாரி சுபத்ரை தேரோட்டிச் சென்றாளா? அதில் அர்ஜுனன் எங்கிருந்தான்? ராஜகுமாரி சுபத்திரை தான் அவரிடம் சொன்னார், நீங்கள் தேரின் பின்னால் அமருங்கள் என்று. பின்னால? இதை பார்க்கும்போது அர்ஜுனன் சுபத்ரையை கடத்தி போகவில்லை, மாறாக ராஜகுமாரி சுபத்ரை தான் அவனை கடத்தி போயிருக்கிறாள். ஒரு பாவமும் அறியாத பிள்ளைக்கு பழி சேர இதில் அசல் அபராதி சுபத்ரைதான். புறப்படுங்கள். தங்கையானால் என்ன, அபராதி சுபத்ரைதான். அவளை கையும் களவுமாக பிடித்து நிறுத்த பறக்கும் படைகளுக்கு உடனே ஆணையிடுங்கள். நீயா சொல்கிறாய் கிருஷ்ணா? நம் தங்கை சுபத்ரையை பிடிக்கவா? ஆமண்ணா, அவள் அபராதி என்றால் அவளை தண்டிப்பது நியாயம்தானே? என்ன? அதுதான் அண்ணா. தங்கை சுபத்ரை அர்ஜுனனை விரும்புகிறாள். அர்ஜுனன் நமக்கு உறவினன். அவனுடைய நிஜமான காதலை அழித்து நீங்கள் சாம்ராட்டின் மைந்தனுக்கு அவள் திருமணத்தை நிச்சயித்தீர்கள். அந்த பேதை புண்பட்டு போனாள். அவள் உண்மை காதலனுடன் வாழ நினைத்து காந்தர்வமணம் செய்து கொண்டு தேரில் சென்று விட்டாள். இனிமேல் இது சுபத்ரையின் தப்பு என்றால் இந்த துவாரகாபுரியில் ஒரு கன்னிக்கு தான் அன்பு காதலனை தேர்ந்தெடுக்கின்ற தகுதி இல்லை என்றாகிறது. அதனால் என்ன? செல்லுங்கள், சுபத்ரையை பிடித்து வர செல்வோம். கிருஷ்ணா, இதில் சுபத்ரையின் பங்கு என்ன? அது அர்ஜுனன் சுபத்ரையை கடத்தவில்லை பலராமண்ணா. மாறாக சுபத்ரை விரும்பித்தான் அர்ஜுனனை கடத்தி இருக்கிறாள். உண்மையில் அவர்கள் இருவரும் காதல் பைத்தியங்கள். சொல்வதை ஏற்கிறேன். முக்கியமாய் வாக்களித்து வந்தேனே அஸ்தினாபுரம் போய் துரியோதனனுக்கு முன்னால். அதற்குத்தான் நான் சொன்னேன், இதில் சுபத்ரையை கேட்கும் முன்னால் இப்படி வாக்களித்தீர்களே என்று. இது சுபத்ரைக்கு பிடிக்கவில்லை என்றாயிற்றே. மேலும் தாம் தான் அவளை சந்தோஷத்தோடு வாழ்க என்று ஆசியும் வழங்கினீர்கள். இன்று தாம் சுபத்ரையின் கரங்களை துரியோதனனிடம் ஒப்படைத்தால் நாளை அவள் சந்தோஷமாயிருப்பாளா? மாட்டாள், இருக்க மாட்டாள். அப்போது தங்கள் வாழ்த்து தவறாகி விடாதா? மேலும் தமக்கு நிம்மதி இருக்காது பலராமண்ணா. குற்றவாளி யார்? தப்பு செய்தது யார் கிருஷ்ணா? ஒருவரும் இல்லை. ஒருவரும் இல்லையா? ஏன் கிருஷ்ணா? அர்ஜுனனும் சுபத்ராவும்? ஆமண்ணா. அண்ணா, அர்ஜுனன் கூட அத்தை குந்தியின் மைந்தன், ராஜசூய வேள்வி நடத்தியவரான மன்னர் யுதிஷ்டரின் தம்பி இல்லையா ருக்மணி? இந்திரபிரஸ்த ராஜ்யம் அஸ்தினாபுர ராஜ்யத்திலும் சிறந்தது. எவ்வாறென்றால் தர்மத்தின் ஆட்சி. ஆகையால்
சுபத்ரையை கொடுப்பதற்கு பயமோ தயக்கமோ தேவையில்லை பலராமண்ணா. ஆ, ருக்மணி சொன்னது சரி பலராமண்ணா. ஓ, இந்த நாடகத்தை நடத்தியது உன் கைவரிசைதானா? உன்னை தெரியும். பின்னால் இருந்தது உன் ஏற்பாடு. அர்ஜுனனுக்கு இது தெரியாது. மற்றவருக்காக மாட்டிக்கொள்வது நான் பலராமண்ணா. அன்பு தங்கையின் சுகவாழ்வே எனக்கு பெரிதல்லவா? நிஜமாகவா கிருஷ்ணா? பலராமண்ணா, மறந்தும் உங்களிடம் பொய் சொல்வேனா? தாம் அஸ்தினாபுரத்தில் இருக்கையில் நம்மூரில் அர்ஜுனன் சுபத்ரையின் காதலனும் பயிருக்கு வித்தூன்றப்பட்டது. இன்று அந்த பலன் இந்த அளவுக்கு வந்தது. தாம் இனிமேல் அர்ஜுனனை மன்னிப்பீர்கள் இல்லையா? மாயக்கார தம்பியை புரிந்து கொண்டேன் நான். இது போதும். நான் என்ன செய்ய வேண்டும்? உரியது நடக்க ஆணையிட வேண்டும் அண்ணா. இது நல்ல கதை. இதை நடத்தியதே உன் மூளை. ஆணையிட மட்டும் நானா? குறும்பு தம்பி, நான் என்ன செய்ய? பொதுவாக எனது ஆசை காலங்கடத்தாது அர்ஜுனனையும் சுபத்ரையையும் துவாரகைக்கு அழைத்து அவர்கள் திருமணத்தை ஊருலகம் போற்ற நடத்துங்கள். கிருஷ்ணா, பாண்டவருக்கு செய்தி அனுப்பு. அர்ஜுனன் சுபத்ரையின் திருமணம் இங்கே துவாரகையில் நடக்கப் போகிறது என்று. உங்கள் ஆணை பலராமண்ணா. அவள் மனம் போல் மண வாழ்க்கை அமைந்தது, சந்தோஷமாக அமைந்தது வாழ்வினிலே. அவள் மனம் போல் மண வாழ்க்கை அமைந்தது, சந்தோஷமாக அமைந்தது வாழ்வினிலே. அவள் மனம் போல் மண வாழ்க்கை. எதையும் தாங்கும் இதயம் கொண்டாள், காதலில் ஜெயம் கண்டாளே. எதையும் தாங்கும் இதயம் கொண்டாள், காதலில் ஜெயம் கண்டாளே. அதனை உணர்ந்த அண்ணனும் கண்ணனும் ஆசை தங்கை மனம் போல் இசைந்தார்கள், சந்தோஷமாக இசைந்தார்கள் பாரதையில். அவள் மனம் போல் மண வாழ்க்கை. மாசுபடாத காதலை தானே அரண்மனை வாழ்த்தியது. மாசுபடாத காதலை தானே அரண்மனை வாழ்த்தியது. வேஷமில்லாத அன்பினை கண்டால் தெய்வமும் கை கொடுக்கும். இது உண்மை என்று சந்தேகம் உண்டோ? உண்மை என்று வாழ்க்கையிலே அவள் மனம் போல் மண வாழ்க்கை அமைந்தது, சந்தோஷமாக அமைந்தது வாழ்வினிலே. அவள் மனம் போல் மண வாழ்க்கை. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Shri Krishna Charitam Gunanuvadam Tadat Prerana Aham Karomi Mama Bhava Geetam Hridayasya Preetam Tvad Padma Pade Samarpayami. Hare Ram, Ram Ram, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Krishna. Krishna